படிப்பதற்கான அறை என்பது வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய வடகிழக்கு அறை தான் சால சிறந்தது. நார்த் அண்ட் ஈஸ்ட் இன்டர்செக்ஷன் ரூம் தான் வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர் ரூம் நம்ம சொல்கிறோம். அந்த ரூமில் உட்கார்ந்து குழந்தைகள் கிழக்கு பார்த்தோ அல்லது வடக்கு பார்த்தோ படிப்பது சால சிறந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வடக்கு அல்லது கிழக்கு ரெண்டுமே ஈக்குவலி குட். என்னென்னா நம்ம இன்றைக்கி வந்து ஏசி ஏர் கண்டிஷனரே இல்லை அப்படின்றது மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு நடுத்தர வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வந்து வந்தாச்சு. அப்போ குழந்தைகள் நன்றாக படிக்கணும்னா வடகிழக்கு ரூமில் ஏசி போடாதீர்கள். ஏசி போடுற பட்சத்தில் அந்த ரூமில் இருக்கக்கூடிய 2 ஜன்னல்களையும் கிழக்குலேயும் வடக்குலேயும் ஜன்னல் வேணும். நிறைய பேர் வடகிழக்கில் ஜன்னல்னால் கிழக்கில் இருக்க சார் அப்போ வடக்கில் வேணுமான்னு கேட்பாங்க. வடகிழக்குன்னு சொல்லிட்டாலே கிழக்கு தனி வடக்கு தனி 2 ரூமில் இருக்கக்கூடிய ஜன்னலை லேசாவது திறந்து வச்சுங்க. எக்காரணத்தை முன்னிட்டும் அந்த ரூமில் வந்து டம்ப்ஸ் இருக்கக்கூடாது. அதாவது வந்து தேவையில்லாத குப்பை தொட்டிகள், குப்பைகள், பாத்திரங்கள், பண்டங்கள், பூஜை ரூமு போன்ற விஷயங்கள்லாம் வடகிழக்கில் இருக்கக்கூடாது. குழந்தைகள் படிக்கக்கூடிய மேஜை, உட்கார்ந்து படிக்கக்கூடிய மேஜை, ஒரு சேரு, அவருக்கான புக்ஸு அது வந்து மேற்கு பக்கமோ தெற்கு பக்கமோ நம்ம வைத்துக்கொள்ளலாம். குழந்தைகள் 2 குழந்தை 5 குழந்தை கூட படிக்கலாம். அதுக்கு தேவையான லைட்டிங்ஸ் கொடுத்து. இதில் வந்து டெக்னிக் என்ன அப்படின்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் காலை நேரத்தில் படிப்பது சால சிறந்தது. காலைல வந்து 3 மணிக்கு கூட எழுந்துக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. 3லேருந்து 6 மணி வரைக்கும் குழந்தைகள் படிக்கின்றன அப்படின்னா அந்த குழந்தைகள் மிக மிக பிரம்மாண்டமான ரீச் வந்து படிப்பில் வந்து இருக்குன்றதை நல்லா உறுதியாக சொல்ல முடியும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், காலையில் படிப்பு மாலையில் விளையாட்டு அப்படின்றது தான் வந்து நம்முடைய பாரதிய வலியுறுத்திய விஷயம். அப்போது இதை வந்து நான் நிறைய பேர் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன். மிக சிறந்த படிப்பாளிகள், அறிவாளிகள் எல்லாருமே காலையில் படிப்பதை வந்து ஒரு மிக முக்கியமான கடமையாக வச்சுருக்காங்க. அதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்கோர் பண்ணணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னா வடகிழக்கு மூலையில் அறையில் வெயிட் இல்லாமல் சிம்பிள் டிசைன் பண்ணி அந்த குழந்தைகளுக்கான படிக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்குற பட்சத்தில் மிக சிறந்த மார்க்ஸை அந்த குழந்தைகள் ஸ்கோர் பண்ணுவாங்க என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். என்னுடைய கெரியரில் ஸ்டேட் 3rd எடுத்த குழந்தைகள் வந்து எனக்கு கிளைண்ட்டாக இருந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் இங்கே என்னோடய வாஸ்துவால் அவங்க எடுத்தாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க எடுத்தாங்கன்றது வந்து நான் கட்டி கொடுத்த டிசைன் பண்ணி கொடுத்த வீட்டில். அதே போல் +2ல் பார்த்திங்கன்னா 1188 ஃபஸ்ட் ரேங்க்னா 1184 எடுத்த குழந்தைகள்லாம் உண்டு. ஸோ இன் அ சென்ஸ் வந்து நான் சொல்கிறது என்னென்னா, படிப்பிற்கும் வடகிழக்கும் சம்பந்தம் உண்டு என்பதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு ஆண்டாள் வாஸ்துவின் துணையுடன் வாழ்க.